தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த சமூகம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதை உடைக்கிற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நடந்த நிகழ்வுகள், அந்த தேர்தலோட வெற்றி வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய சோகமான விஷயம். விடியல் பயணத்தை கொடுத்தவனுக்கு நம்ம தோல்வியையும், பல பேரோட இறுதி யாத்திரைய ஏற்படுத்தியவனுக்கு வெற்றியையும் கொடுத்துருக்கோம். இது மக்கள் சிந்திக்கணும். கவர்ச்சி போதைன்ற குடிபோதையை விட மிக கேவலமான ஒரு போதையில பகுத்தறிவு இல்லாம, சுய சிந்தனை இல்லாம, தெளிவில்லாம, முதிர்ச்சி இல்லாம தற்குறி கூட்டம் ஒண்ணு ஒரு தவறான நபருக்கு வாக்களிச்சிருக்கீங்க. அந்த நபர் நடிகன் விஜய். கரூர் சம்பவத்தில் அவர் என்ன பண்ணார்? அவரை பார்க்க வந்த மக்கள் 47 பேர் உயிரிழந்தாங்க. பல உயிர்கள் தவிச்சிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தன்னை காத்துக்கொள்ள அவங்கள காப்பாத்தாம விட்டுட்டு ஓடின ஒரு கோழை, மனிதநேயம் இல்லாத அரக்கத்தனமான மனிதன் நடிகன் விஜய். அப்படிப்பட்ட செயலை செஞ்ச நடிகன் விஜய் தன்னுடைய தவற உணராம அதற்கு மேலும் அந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டாங்க. அதையும் மக்கள் ஜீர்ணிச்சிட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு தவறான துர்நாற்றமான அரசியலை முன்னெடுத்த ஒரு மனிதன் நல்ல தலைவனாக இருக்க முடியுமா? இல்லை. அதையும் மீறி கவர்ச்சி போதைன்றது வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே மறக்கடிச்சு நடிகன் விஜய வெற்றி பெற வச்சிங்க. இதுல பிஜேபியோட சதியும் கூட இருக்கு. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரங்கசாமி பாண்டிச்சேரி முதலமைச்சர், ஸ்டாலினை விட ஆளுமையானவரா? பாண்டிச்சேரியில ஜெயிக்காத நடிகன் விஜய் எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிச்சாரு? அதுவும் இல்லாம சென்னை திமுகவோட கோட்டைன்ற அந்த பிம்பத்தை உடைக்கவும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஆளுமையை தகர்க்கவும் பிஜேபி செய்த சதி இது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்ம யாரை தூக்கி பிடிக்கிறோம்? இந்த வேசி ஊடகங்களும் வேசி பத்திரிகையாளர்களும் அந்த நடிகன் விஜய்க்கு இல்லாத ஒரு பிம்பத்தை இருப்பதாக சித்தரித்து அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் மக்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் செய்த தவறையெல்லாம் மக்கள் மறக்கடிக்கிற வகையில ஒரு தவறான முன்னுதாரணமா ஊடகங்கள் சமுதாயத்தின் 4வது தூண் அப்படின்ற வேலையை மறந்து புரோக்கர்கள் மாதிரி வேலை செஞ்சு ஒரு தவறான செயலை ஏற்படுத்தி ஒரு தவறான மனிதரை வெற்றி பெற வச்சிருக்காங்க. இந்த செயல் எப்படின்னா, ஒரு தவறான மனிதன் முன்னெடுத்த அரசியல் தவறானது. ஆனா இந்த கவர்ச்சின்ற ஒரு பிம்பத்தினால அவர் செய்த தவறுகள் அத்தனையுமே நீங்க மறந்துட்டு ஒரு முந்தைய ஆட்சியில 5 வருடங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் பட்டியலிட முடியாத அளவுக்கு அத்தனை திட்டங்களை கொடுத்தாரு. ஆனா அவரை புறக்கணிச்சுட்டு நீங்க இவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா அதனோட பலனை நீங்க வெகு விரைவில் அறுவடை செய்வீங்க. அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு சினிமா டாக்டர்கிட்ட நம்ம போக மாட்டோம். அது போல எப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமான்றது இப்போ நடிகன் விஜய் நடிக்கிறார். அவர் நடிச்ச படங்கள்ல வெற்றி எத்தனை பேருக்கு சொந்தம்? இயக்குனர்ல இருந்து, நடன இயக்குனர், அதாவது இசையமைப்பாளர்ல இருந்து, அந்த கூட்டு அந்த திரைக்கதைக்கு யார் யார் வலு சேர்த்திருக்காங்களோ அத்தனை பேரோட உழைப்பு தான் அந்த இது. முக்கியமா சொல்ல போனா அதுவும் ஆபத்தான காட்சிகள்ல நடிச்ச ஸ்டண்ட் நடிகர்கள் அவர்கள் தான் உண்மையான கதாநாயகர்கள். ஆனா நம்ம அவங்கள மாதிரி ஆட்களை கொண்டாடுறது இல்லை. அவர்களை விட்டுட்டு நடிகன் விஜயை தூக்கி பிடிப்பது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல எவ்வளவு வலிகள் இருக்குது, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. மொழிக்காக போராடினாங்க, எத்தனையோ உயிர்களை துறந்தாங்க. வரலாற்று இயக்கமான திமுகவை விட நடிகன் விஜய் எந்த விதத்துல
மக்களுக்கு நல்லதை செஞ்சிட்டாருன்னு இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்றது வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பகுத்தறிவையும், உண்மையிலேயே வந்துட்டு அவங்களோட தெ தெளிவற்ற சிந்தனையையும் பிரதிபலிக்குது. இந்த நிலை தொடருமானா, இதனோட இது வந்துட்டு 5 வருடங்கள் கழித்து தான் நீங்கள் வந்துட்டு இதனோட பலனை அனுபவிப்பீங்க. அப்போ ரொம்ப காலம் கடந்து போகும். மக்களுக்கு இனி வந்துட்டு எந்த அறிவுரையும் தேவையில்ல. அறிவார்ந்த சமூகமா இருந்தாக்கா இதை எடுத்துப்பாங்க. அறிவற்ற சமூகம் இதை பலவிதமா திரிச்சு பேசுவாங்க. அவர்கள பற்றி கவலை இல்ல. ஆனா, இளைய சமுதாயம் தவறாக இருந்தா அவங்கள திருத்திடலாம். ஆனா, பெற்றோர்களே தற்குறிகளா இருந்தாங்கன்னா, அந்த சமூகத்த வந்துட்டு உண்மையிலேயே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத வந்துட்டு தமிழ்நாடு எதிர்கொள்ளப் போகுது. பார்க்கலாம். இனி வரும் காலங்கள்ல மாற்றங்கள் எப்படி நடக்குதுன்றத நம்ம அ எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம்.